சம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 9,3,1 சொல்லிட்டு ஒரு ஜிபி இருக்காமா. ஜிபினா ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன். இப்போ இது மாதிரி போய்கிட்டே இருக்குதாமா அந்த ஜிபி. அது 8வது டேர்ம் என்னடா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. நம்ம 8வது டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். Tn is equal to a into r power n minus 1. இது என்னன்னா ஏங்கிறது அதாவது nth டேர்ம், tn nth டேர்ம், அதாவது 8வது டேர்ம் கண்டுபிடிக்கணும். இதை நான் இதெல்லாம் போட்டு பார்த்தா கிடைச்சிடும். ஏங்கிறது வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனுடைய முதல் டேர்ம். இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் முதல் டேர்ம் என்னது 9. அப்போ ஏ என்னது 9. நம்ம ஓரமா எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து ஆறுங்கிறது வந்து காமன் ரேஷியோ, அதாவது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில இருக்கிற ஒரு காமன் ரேஷியோ. அதாவது இது போயிருக்கானா இந்த நம்பர் கிடைக்கும், அதே காமன் ரேஷியோ இது போயிருக்கா ஒரு நம்பர் கிடைக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த நம்பர் எடுத்து இதால் வகுக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. r is equal to a2 by a1. அப்போ என்ன a2 என்னது செகண்ட் டேர்ம், a1 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் என்ன 3. அப்போ 3 போட்டுக்கிட்டு கீழே என்ன வரும் 9 தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 9 தானே. இப்போ நம்ம பெருக்க என்ன வரும், அதெல்லாம் அடிச்சு விட்டா 1/9 வரும், 1/3 வரும். ஏன்னா வந்து 3ஆம் டே உள்ள 3 1 டைம் போகும், 9 வந்து 3 டைம் போகும். அப்போ ஆன்சர் வந்து 1/3. காமன் ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு 1/3 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து எல்லா தேவைப்படுறது எல்லாமே கிடைச்சிருச்சு. n எப்படா கண்டுபிடிக்கிறது? எத்தனை டேர்ம் கேட்டிருக்காங்க? 8வது டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ n என்னது n-ம் 8 தான். n 8, a9, r வந்து 1/3. இது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Tn n எத்தனை 8. அப்போ T8 is equal to a into r power n minus 1. a என்ன இங்க n, a வந்து 9 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா. அப்போ 9 இன்டூ போட்டுக்கலாம், ஏன்னா மல்டிபிகேஷன்ல தான் இருக்கு. r என்ன 1/3, நம்ம பிராக்கெட்ஸ் போட்டுக்கலாம் 1/3. r என்னது 1/3 பவர் n minus 1. பவர் இது பவர் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதக்கூடாது. பவர்னா என்ன, n என்னது 8 minus 1. ஸோ இதை நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது சுருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 8 போட்டுக்கிட்டு 9 அப்படியே எழுதிப்போம். அப்புறம் 1/3 வந்து நம்ம இதை குறைக்கலாம் இல்லையா. 8ல இருந்து 1 போச்சுன்னா 7, அதை எழுதிப்போம். இது எப்படா கண்டுபிடிக்கிறது? இது கிடைச்சிருச்சுன்னா இதெல்லாம் விட்டலாம் கூடாது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். புரியாதவங்க வந்து இதோட விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 7ங்கிறத வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம படிச்சிருக்கோம்ல a/b whole power m is equal to a power m by b power m இப்படி கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க mங்கிற இடத்துல 7 தானே இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 9 into 1 power 7 by 1 power 7 கரெக்டா எழுதணும். 1 power 7 by 3 power 7. ஸோ நம்ம இப்படி இது வந்து மாற்றி எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம 9 எப்படி எழுதலாம்? 9 என்னன்னு எழுதுவோம், 9 என்னன்னு எழுதுவோம் 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ T8 என்னது 3 ஸ்கொயர் இன்டூ 1/3 பவர் 7 கிடைச்சிடும். இந்த 3 ஸ்கொயர் இந்த 1/3 பவர் 7 கேன்சல் பண்ணலாம்ல. ஏன்னா இங்கே இதில் இது ரெண்டும் ஒரே டேர்ம்ஸ் தான், என்ன நம்பர் மட்டும் தான் வேறு. அப்போ இதை அடிச்சு விட்டா T8 is equal to 3 ஸ்கொயர் தான் கீழே வந்து 5 இருக்கும். ஏன்னா வந்து இங்க 2 இருக்கு, இது வந்து 7 இருக்கு. 7 2 தானே போகும். இது மேல இருந்தா சேர்க்கணும், கீழே இருந்தா குறைக்கணும். அப்ப 7ல இருந்து 2 போச்சுன்னா என்னது 3. அப்போ 1/3 பவர் 5. நீங்க இதோட விட்டனா 1/3 பவர் 5 எழுதிக்கலாம். ஆனா இதோட அக்யூரேட்டான ஆன்சர் வந்து 1/243. ஸோ T8 அதாவது 8வது டேர்ம், இந்த ஜிபியில் 8வது டேர்ம் வந்து என்னது 1/243 ஆர் 1/3 பவர் 5. இது ரெண்டுக்கும் நீங்க தான் எழுதிக்கலாம். ஓகேவா? 90 சம் போட்டாச்சு, அடுத்து 30 சம் போகலாம். 20 சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 7, 11 அப்படின்னு ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னன்னா ஒரு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன். ஏன்னா வந்து இங்க 4 நாள் ஆட் ஆகிட்டே போகுது, பார்த்தாலே தெரியுது இல்லை. 3 கூட 4 சேர்த்தா 7 ஆகுது. நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஒரு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன். எப்பயுமே ஒரு சீரிஸ் கொடுத்தாங்கன்னா அது என்ன ப்ராக்ரஷன் இருக்கு பார்க்கணும். சில டைம் ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் இருக்கும், சில டைம் அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன் இருக்கும், சில டைம் ப்ராக்ரஷனே இருக்காது. அதனால நம்ம கன்ஃபார்மா பார்த்துட்டு தான் அடுத்து போகணும். இது நம்ம அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன் தெரிஞ்சாச்சு. அதில் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுதான் ஒரு ஃபார்முலா, தெரியாமல் ஒரு ஃபார்முலா. லாஸ்ட் டேர்ம் என்ன 40யா? கிடையாது. 40 டேர்ம்ஸ் வரை போக சொல்லியிருக்காங்க. அப்போ 40வது டேர்ம் வரை நம்ம சம் பண்ணணும். எல் தெரியாது. அப்போ என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாஸ் தான் போட முடியும். ஏன்னா லாஸ்ட் டேர்ம் தெரியாது. இதே லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுன்னா இதே போட்டு a plus n போட்டுக்கலாம், சிம்பிளா இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் தெரியாமல் போயிடுச்சு, என்ன பண்றது? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்.
நம்ம அதுக்கு முன்னாடி இந்த n a இந்த d எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் a என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து d காமன் டிஃபரன்ஸ். இந்த நம்பருக்கு நமக்கு என்ன காமன் டிஃபரன்ஸ் இருக்கு 4. அப்ப ஆன்சர் என்னது 4. ஏன்னா வந்து இதுல 4 சேர்த்து 7 வருது, மறுபடியும் 4 சேர்த்து 11 வருது, இதே தான் போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து n எத்தனை டேர்ம் வரை சம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 40 டேர்ம்ஸ் வரை சம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 40வது டேர்ம் வரை கூட்டி சொல்லணுமா, அதான் வந்து 40th டேர்ம். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இதெல்லாம் தூக்கி இதில் போட்டு நம்ம சுருக்குனா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப எஸ்என் எழுதிக்கலாமா. n என்னது n வந்து 40. 40 2ஆல் வகுத்து அடுத்து என்ன 2a, அதாவது a ரெண்டு டைம் பெருக்கணும். a வந்து 3. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 × 3 எழுதிக்கலாம். பிளஸ் n என்ன 40, ஏன்னா 40 டைம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. -1 d என்ன d வந்து என்னது 4. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் × 4 எழுதிக்கலாம். ஏன்னா பிராக்கெட்டை மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ப்ளஸ் பண்ணக்கூடாது மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுதான் நம்ம பண்ணியாச்சு. இதை நம்ம சுருக்கிட்டே வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து என்ன எழுதிக்கலாம் SN = 42ஆல் வகுத்தா 20. இது சிம்பிள். 42ஆல் வகுத்தா 20. அடுத்து பிராக்கெட் போட்டுக்கலாமா. இதுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கு, நம்ம பிராக்கெட் போடுறது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். 2 3 பேருக்கு எவ்வளவு 6. 40 1 போச்சுன்னா 39. 39 × 4. ஏன்னா இங்க ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, நம்ம இதை சுருக்கிட்டாலும் இதை தூக்கி உள்ள போடணும். 2 1 தான் போட்டாச்சா. அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே எழுதிக்கிட்டு 39 × 4 எவ்வளவு 39 4 வந்து 156. ஏன்னா மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துக்கலாம். 39 வருதா × 4. 4 9 36, மேலே 3. 4 3 12. 12 கூட 3 சேர்த்தா 15. நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்தோடனே அப்படிலாம் போடக்கூடாது. செக் பண்ணா 156 வந்து நம்ம அதுதான் போட்டுருக்கோம். நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது போட்டாச்சுல, இதான் ஆன்சர் கிடைச்சது. இதை நம்ம பிராக்கெட் எடுத்து அப்படியே போட்டுக்கணும். அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் கூட்டணும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணுமா. 16 156 சேர்த்தா வேணும் 162 வரும். 162 வரும். அடுத்து என்ன பண்ணணும், இது மல்டிப்ளை பண்ணணும். இந்த பிராக்கெட் போட்டுருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டைம் பிராக்கெட் போட்டா மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். அப்போ 20 × 162 எவ்வளவு, நம்ம வரமா வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். எதுக்கு நமக்கு வீராப்பு. ஃபர்ஸ்ட் வந்து 162 போட்டுக்கலாமா. அடுத்து 20 எடுத்து கீழே எழுதிப்போம். இந்த 0 வந்து எதுக்கு போனால் 0 தான் வரும், அதனால 3 0 போட்டுக்கலாம். கீழே என்ன வரும் ப்ளஸ் வரும். அடுத்து 2 2s are 4, 2 6s are 12, மேலே 1 போகும். 2 1s are 2, 2 கூட 1 சேர்த்தா 3. அப்போ 3 2 4 இந்த மாதிரி வந்துச்சு. ஆட் பண்ண 3 2 4 0. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எத்தனை டேர்ம் வந்து 3 2 4 0. அதாவது இந்த மாதிரி நம்ம 40 டேர்ம் மாதிரி ஆட் பண்ணிட்டே இருந்தால் ஆன்சர் வந்து 3 2 4 0 வரும். ஸோ நம்ம 20 சம் முடிச்சாச்சு, அது 21st சம் போகணும். 21st சம்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் சொல்லி 2 மோனாமியல் கொடுத்துட்டு இதோட எல்சிஎம் கேட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் மோனாமியல்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் தனியாகவும் நம்பர்ஸ் தனியாகவும் பிரிப்போம். நம்ம அதை கையோட பிரிச்சிருவோம். லெட்டர்ஸ் தனியாக நம்பர்ஸ் தனியாக பிரிக்கிறதா ஏன் பிரிக்கிறோம், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்கு, லெட்டர் ஃபர்ஸ்ட் இது தனியாக இது தனியாக பிரிச்சிருவோம். அப்போ 9ங்கிறது வந்து ஒரு நம்பர், இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ். அதே மாதிரி இங்கே பிரிச்சுக்கலாம். இந்த 2 இந்த இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது வந்து அந்த நம்பருக்கு சொந்தமானது, அதாவது இந்த ஏக்கு சொந்தமான, அதை எடுத்து இங்கே எழுதக்கூடாது. நம்ம பிரிச்சாச்சா. ஃபர்ஸ்ட் 9 க்கு 12 க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் மித்த பாடி எதுவும் கண்டுபிடிச்சிருப்போம். 9 க்கு 12 க்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியுங்களா. 12 போட்டுக்கணும், 9 போட்டுக்கணும், டிவிஷன் பண்ணாலே வரும். இது ரெண்டுமே எந்த டேபிள்ல போகுது, 3 டேபிள்ல போகுது. அப்போ 3 போட்டுக்கலாமா. 12 3ஆல் வகுத்தா 4, அதே மாதிரி 9 3ஆல் வகுத்தாலும் 3. அப்போ மறுபடியும் என்ன வரும் 3 போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, அதில் போக வச்சிருவோம். அப்போ 4 1 ஆயிரும். நீங்கள் 4 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து 4 வந்து அப்படியே தான் வரும். இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் கிடையாது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இங்கே ஒரு 4 இருக்கு, எடுத்தோடனே 4 போடக்கூடாது, 2 2ஆக தான் வைக்கணும். ஸோ நம்ம வகுத்தோம்னா என்ன கிடைச்சதுன்னா 3 × 3 × 2 × 2 தான் ஆன்சர். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 3 × 3 × 2 × 2 தான் 12ஓடையும் 19ஓட எல்சிஎம். 3 2s are 6, 3 2s are 6, 6 are 36. அப்போ 36 நம்ம என்ன எழுதிக்கலாம், எல்சிஎம் ஆன்சர்ல 36 எழுதிக்கலாம். அப்போ அதோட முடிச்சிடாது, ஏன்னா அந்த லெட்டர்ஸோட தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். லெட்டர்ஸ்க்கு எல்சிஎம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பார்த்த பவர்ல ஹையஸ்ட் பவர் எழுதுனா போதும். நம்ம மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, ஏபிசி. ஸோ நம்ம ஹையஸ்ட் பவர் வந்து 3 லெட்டர் இருக்கு. நம்ம ஒரு லெட்டரா ப்ராக்ரஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ, இந்த பக்கம் ஏ கியூப்டு இருக்கு, இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் இருக்கு. ரெண்டுல எது பெருசு, ஏ கியூப்டா ஏ ஸ்கொயரா. ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. ஏன்னா ஏ லெஸ்ஸா இருந்தா ஏ கியூப் சின்னதா இருக்கும். அதனால வந்து ஏ கியூப் தான் பெருசு. அப்ப நம்ம ஏ கியூப் எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் எழுதக்கூடாது, ஏ கியூப் எழுதினா மட்டும் போதும்.
அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா பி ஸ்கொயர் இங்கே இருக்கு, பி ஸ்கொயர் இங்கே இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எதுவுமே பண்ண தேவை, அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டா போதும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. இது பெருசா இருந்தா இது எழுதுங்க, இது பெருசா இருந்தா இது எழுதுங்க. அடுத்து வந்து சி இங்கே இல்லை ஆனால் இங்கே இருக்கு, அப்போனா அந்த சி எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா எல்சிஎம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது இதை டிவைட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் வரணும், இதால் டிவைட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் வரணும். ரெண்டுமே வந்து ஃபேக்டர்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் 1. இதுதான் எல்சிஎம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 36a³ b² c, இதான் வந்து எல்சிஎம். அடுத்து 22 சம் போலாமா? அப்போ போட மாட்டேன்.